ஹாய் ஹலோ வெல்கம் டு Arusuvai Agam. சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ள 1/2 கிலோ அளவுக்கு ஓம் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு கலர் வந்து இந்த மாதிரி மாறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இதுக்கு 350 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 3.5 கப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு அரிசி மாவு, ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்க்குறேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாதாரண தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியாக வரணும். அதே சமயத்தில் கையில் ஒட்டவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுடும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஓம் பொடிக்கு இந்த குட்டி குட்டி துளைகள் இருக்கிற அச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ முறுக்கு குழால நல்லா எண்ணெய் பூசி வச்சிருக்கோம். அதுக்குள்ள இந்த மாவை போட்டு எண்ணெய் காஞ்சதும் ஓமப்பொடியை நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான அனல்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. இது ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து திருப்பி போடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓம் பொடியை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் கலரும் மாறலை. பர்ஃபெக்டாக ஓம் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஓம் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே இந்த ஓம் பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலையே அந்த எண்ணெயில் வறுத்துருக்கேன். அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேர்க்கடலையை அந்த ஓமப்பொடியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.